மிருகப் பிரபுக்கள், அனிமல் லார்ட்ஸ், அரக்க இளவரசர்களுக்கோ அல்லது கடவுள்களுக்கோ இணையான வலிமை கொண்டவர்கள் என்று கார்ன் கருதினான். இந்த பருப்பொருள் உலகில், மெட்டீரியல் வேர்ல்ட், வாழும் ஒவ்வொரு வகை விலங்கிற்கும் அதற்கென ஒரு தனித்துவமான மிருக பிரபு உண்டு. அவர்கள் மிருக நிலங்கள், பீஸ்ட் லேண்ட்ஸ், அல்லது மிருகத் தோட்டம், கார்டன் ஆஃப் பீஸ்ட்ஸ் என்று அழைக்கப்படும் இந்த உலகோடு தொடர்புடைய ஒரு பரந்த வெளி உலகில் வசிக்கிறார்கள். பருப்பொருள் உலகை விட்டு வெளியேறி மற்ற உலகங்களை ஆராய வேண்டும் என்பது கார்னின் நீண்ட கால கனவு. அந்த பயண இலக்குகளில் மிருக நிலங்களும் ஒன்று. தனது டிராகன் பரம்பரை நினைவுகளிலிருந்து அவற்றைப் பற்றிய அனைத்து விவரங்களையும் அவன் ஏற்கனவே மனப்பாடம் செய்து வைத்திருந்தான். வடக்கு பனிச்சமவெளியின் அந்த இரவு வானத்தின் கீழ் கார்ன் தனது உணவை ரசித்து முடிக்கும் தருவாயில் இருந்தான். அந்த உக்கிரமான பாம்பின் கடைசி பகுதியை அவன் உண்ணப்போகும்போது திடீரென்று அவனது முகம் மாறியது. அவன் தலையை உயர்த்தி தனது பனிப்பாறை எல்லை இருக்கும் திசையை நோக்கினான். அவன் முகம் தீவிரமடைந்தது. அவனது கூர்மையான கண்களில் ஒரு ஆபத்தான ஒளி மின்னியது. சில நொடிகளுக்கு முன்பு அவனது டிராகன் குகையிலிருந்து ஒரு எச்சரிக்கை செய்தி வந்தது. அவன் சில நாட்களுக்கு முன்புதான் அமைத்த அந்த மாய அலாரம், மேஜிக்கல் அலார்ம், அவன் இல்லாத நேரத்தில் இப்போது பலன் கொடுத்திருக்கிறது. அந்த அலாரத்தை தூண்டினார்கள் என்றால் யாரோ ஒருவன் அனுமதியின்றி அவனது குகைக்குள் நுழைந்திருக்கிறான் என்று பொருள். லூனாவோ அல்லது அந்த வெள்ளை டிராகனோ நிச்சயமாக அப்படி செய்திருக்க மாட்டார்கள். லூனா மிகுந்த மரியாதையுள்ளவள். கார்ன் அங்கில்லாதபோது அவள் ஒருபோதும் உள்ளே நுழைய மாட்டாள். அப்படியானால் குகைக்குள் நுழைந்த அந்த மர்ம நபர் யார்? அந்த வெள்ளை டிராகன் கார்னின் எச்சரிக்கையை மீறி உள்ளே நுழைய துணியாது. என்னுடைய பொருட்களை தொடத் துணிந்தவன் எவனாயிருந்தாலும் அதற்கு அவன் பெரும் விலை கொடுத்தேயாக வேண்டும். கார்ன் ஒரு ஏளன சிரிப்புடன் பாதியிலேயே உணவை கைவிட்டு தனது சிறகுகளை விரித்தான். அவனது வெள்ளி நிற உடல் ஒரு ஒளிக்கீற்றைப் போல வானத்தை நோக்கி பாய்ந்தது. ஆயிரக்கணக்கான மீட்டர் உயரத்தில் மேகக்கூட்டங்களுக்கு மேலாக நிலவொளி பிரகாசிக்க அந்த வெள்ளி டிராகன் பனிப்பாறைகளை நோக்கி தனது முழு வேகத்தில் விரைந்தது. தனது முடுக்கப்பட்ட நிலையில், ஆக்சிலரேட்டட் ஸ்டேட், கார்ன் அதீத வேகத்தில் நகர்ந்தான். அந்த அலாரம் ஒலித்ததிலிருந்து வானுயர்ந்த பனிப்பாறைகள் அவன் கண்ணுக்கு தெரியும் வரை வெறும் 10 நிமிடங்கள் மட்டுமே ஆகியிருந்தன. தொலைவிலிருந்தே அவனது கூர்மையான கண்கள் 2 தேவையற்ற விருந்தினர்களை கண்டறிந்தன. அவனது குகைக்குள்ளிருந்து 2 வெள்ளை டிராகன்கள் வெளியே வந்து கொண்டிருந்தன. ஒன்று சுமார் 17 மீட்டர் நீளம் கொண்டது. மற்றொன்று கிட்டத்தட்ட 20 மீட்டர் நீளம் கொண்டது. அவற்றின் உருவத்தை வைத்தே ஒன்று முழு வளர்ச்சியடைந்த டிராகன் என்றும் மற்றொன்று 200 ஆண்டுகளை கடந்த அதன் பொற்காலத்தை பிரைம் எட்டிய டிராகன் என்றும் கார்ன் உணர்ந்து கொண்டான். லூனாவும் மற்றொரு வெள்ளை டிராகனும் எச்சரித்த அதே டிராகன்கள்தான் இவை என்பதை அவன் உறுதிப்படுத்திக் கொண்டான். அவை அவனது எல்லைக்குள் நுழையும் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அதுமட்டுமின்றி அவை அவனது செல்வத்தை திருடவும் துணிந்துவிட்டன. மூர்க்கமான அறிவுக்கண் இல்லாத உயிரினங்களே என்று கார்ன் கடுகடுப்புடன் முணுமுணுத்தான். அவனது பார்வை கீழே இருக்கும் அந்த 2 டிராகன்கள் மீது கூர்மையாக பதிந்தது. மேலிருந்து கார்ன் அவர்கள் இருவரையும் கவனித்தான். அவன் இல்லாத நேரத்தில் குகைக்குள் நுழைந்த அந்த 2 டிராகன்களும் கார்னின் மாய ரத்தினங்களையும் விலைமதிப்பற்ற மந்திர பொருட்களையும் கவசங்களையும் கையில் வைத்திருந்தன. அவற்றின் முகத்தில் பெரும் மகிழ்ச்சி தெரிந்தது. கார்னின் சீடர்கள் அவர்களை தடுக்க முயன்றனர். ஆனால் இந்த வலிமையான ஊடுருவிகளுக்கு அவர்கள் ஈடாகவில்லை. வடக்கு பனி ஆவிகள் கோபத்துடன் தங்கள் மந்திர சக்திகளை வானத்தை நோக்கி ஏவின. ஆனால் அந்த மந்திரங்கள் வெள்ளை டிராகன்கள் பறக்கும் உயரத்தை எட்டவில்லை. ஆக்ரசமான பனிச்சிறுத்தைகளும் காட்டு ஓன்களும் மீண்டும் மீண்டும் கர்ஜித்தபடி துரத்தின. இருந்தபோதிலும் அவற்றுக்கு இறக்கைகள் இல்லாததால் இந்த 2 திருட்டு டிராகன்களின் முன்னால் அவை செயலற்று நின்றன. தன்னை எதிர்க்கும் சீடர்களை கொண்டு கொள்ளாமல் இந்த 2 டிராகன்களும் கார்னின் பனிப்பாறை எல்லையை விட்டு வேகமாக வெளியேறின. அவை எதை தேடி வந்தவோ அதை இடுத்துக் கொண்ட பிறகு கார்ன் ஒரு மூடுவிச்சு மந்திரத்தை ஏவினான். அவனது பிளாட்டினம் நிற கண்கள் கோபத்தில் ஜொலிக்க அவன் அந்த திருட்டு டிராகன்களை பின்னால் இருந்து ரகசியமாக நெருங்கினான். தங்கள் பின்னால் மரணம் நெருங்குவதை அறியாத அந்த 2 வெள்ளை டிராகன்களும் தங்கள் நகங்களில் இருந்த செல்வத்தை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தன. ஹா ஹா ஹா, இந்த முட்டாள் டிராகன் சாலியா இவ்வளவு செல்வத்தை சேர்க்க உண்மையிலே அதிர்ஷ்டம் செய்திருக்க வேண்டும். இப்போது இவை அனைத்தும் எனக்கு சொந்தம் என்று அந்த வயதான வெள்ளை டிராகன் தனது மொழியில் உரக்க சிரித்தபடி கூறியது.
ஆனால் அதுடன் வந்த இளைய வெள்ளை டிராகன் சற்றே அதிருப்தியுடன் கேட்டான். இந்த செல்வத்தை அப்படியே நீயே வைத்துக் கொள்ளப் போகிறாயா? எனக்கும் இதில் பங்கு உண்டு. இதற்கு முன்பு எதையும் நாங்கள் தனியாக பிரித்துக் கொண்டதில்லை. நமது ஒப்பந்தப்படி கிடைப்பதை பாதியாக பிரிக்க வேண்டும் என்று இளைய டிராகன் அதிருப்தியுடன் கேட்டான். பொதுவாக வெள்ளை டிராகன்கள் சில நேரங்களில் சிறு குழுக்களாக இணைந்து மற்றவர்களின் செல்வத்தை கொள்ளையடிக்கவோ அல்லது எதிரிகளை வீழ்த்தவோ கூட்டு சேரும். இந்த இரண்டும் அத்தகைய கூட்டாளிகளே. ஆனால் வயதான டிராகனின் முகம் இருண்டது. அவன் ஒரு வஞ்சக சிரிப்பை உதிர்த்தான். அப்படியானால் இனிமேல் நமது கூட்டாண்மை முடிவுக்கு வருகிறது. தீய குணம் கொண்ட டிராகன்கள் எப்போதும் அவர்களின் வாக்கை சாதாரணமாக காப்பாற்ற மாட்டார்கள். கார்னின் குகையிலிருந்து அவர்கள் திருடிய செல்வம் அந்த 2 டிராகன்களும் தங்கள் வாழ்நாளில் இதுவரை கண்டதை விட பெரியதாக இருந்தது. இவ்வளவு பெரிய செல்வத்தை பகிர்ந்து கொள்ள அந்த வயதான டிராகனுக்கு மனமில்லை. எனவே அனைத்தையும் தானே வைத்துக்கொள்ள அவன் முடிவு செய்தான். பேசி முடித்த அடுத்த கணமே அவன் சட்டென்று திரும்பி தனது வாளை மிக வலுவாக வீசினான். தனது கூட்டாளி இவ்வளவு சீக்கிரம் துரோகம் செய்வான் என்று எதிர்பார்க்காத இளைய டிராகன் அந்த அடியில் சிக்கி தூக்கி எறியப்பட்டான். அவன் நகங்களில் இருந்த செல்வங்கள் சிதறின. வயதான டிராகன் மின்னல் வேகத்தில் அவற்றை சேகரித்துக் கொண்டது. ஹோம்ஸ், நீ ஒரு கீழ்த்தர பிறவி, என்னுடைய பங்கை கொடு என்று கத்தியபடி பல மீட்டர் தூரம் தூக்கி எறியப்பட்ட இளைய டிராகன் வாயில் தன்னை நிலைப்படுத்திக் கொண்டு ஆவேசமாக பார்த்தான். அவன் தனது கூர்மையான பற்களைக் காட்டி சற்றும் யோசிக்காமல் தனது பனிமூச்சை ஏவினான். உருவத்தில் சிறியவனாகவும் வயதில் இளையவனாகவும் இருந்தாலும் செல்வத்தின் மீதான பேராசை அவனுக்கு பெரும் துணிவை கொடுத்தது. தனது பலத்தை விட கூடுதல் பலம் கொண்ட அந்த வயதான டிராகனை தாக்க பேராசை அந்த இளைய டிராகனுக்கு துணிவை தந்தது. ஆனால் அந்த வலுவான வெள்ளை டிராகனான ஹோம்ஸ் ஏளன பார்வையுடன் இன்னும் அடர்த்தியான பனிமூச்சை வெளியேற்றியது. 2 நீல வெள்ளை பனிப்பிழம்புகளும் காற்றில் மோதிக்கொண்டன. ஆனால் ஹோம்ஸின் பலத்திற்கு முன்னால் இளைய டிராகனின் மூச்சு ஈடுபடவில்லை. ஹோம்ஸின் பனிப்பிழம்பு இளைய டிராகனின் உடலை மிக வலுவாக தாக்கியது. அந்த இளைய டிராகனும் பனிக்கு எதிராக தாக்குப்பிடிக்கக்கூடிய ஒரு வெள்ளை டிராகனாக இல்லாமல் இருந்திருந்தால் இந்நேரம் அது உயிரிழந்திருக்கும். இருப்பினும் அந்த தாக்குதல் அதற்கு பலத்த காயத்தை ஏற்படுத்தியது. உன் செல்வமா? இது எல்லாம் எனக்கே சொந்தம். மாபெரும் வெள்ளை டிராகன் ஹோம்ஸிற்கு மட்டுமே சொந்தம். நான் நல்ல மனநிலையில் இருக்கும்போதே என் கண்ணிலிருந்து மறைந்துவிடு. இல்லையென்றால் உன்னை துண்டு துண்டாக கிழிப்பதற்கும் நான் தயங்க மாட்டேன் என்று ஹோம்ஸ் ஆக்ரோஷமாக கத்தியது. அதன் முகத்தில் கொலைவெறி தெரிந்தது. அடிபட்ட அந்த வயதான வெள்ளை டிராகன் ஹோம்ஸின் பிரம்மாண்டமான உருவத்தை பார்த்து சற்று தயங்கியது. காயங்களின் வலியால் அதன் பேராசை மெல்ல பயமாக மாறியது. ஹோம்ஸ், நீ இதற்காக நிச்சயம் வருத்தப்படுவாய். நீ இன்று செய்ததற்கு ஒரு நாள் உன்னை பழிவாங்குவேன் என்று உரிமையபடு சபதமேற்றது. ஹோம்ஸ் அதை கேட்டு ஏளனமாக சிரித்தது. அந்த மிரட்டலை அது ஒரு பொருட்டாகவே மதிக்கவில்லை. கைகளில் இருக்கும் செல்வம் மட்டும் தடையாக இல்லை என்றால் அந்த பழைய கூட்டாளியை அங்கேயே கொன்று தீர்த்திருக்கும். அந்த வயதான டிராகனின் முகம் இருண்டது. அது தனது சிறகுகளை விரித்து அங்கிருந்து வெளியேற தயாரானது. அவர்கள் இருவரும் எதிரிகளாக மாறிவிட்டதால் இனி அவர்களது பொதுவான குகைக்கு திரும்ப முடியாது என்பது அதற்கு தெரிந்தது. அந்த வயதான டிராகன் மீண்டும் பனிப்பாறை எல்லைக்கே சென்று அங்கிருக்கும் பெண் வெள்ளை டிராகனுக்காக காத்திருக்க முடிவெடுத்தது. இருவரும் சேர்ந்து ஹோம்ஸை எதிர்த்தால் இழந்த செல்வத்தில் ஒரு பகுதியையாவது மீட்டெடுக்க முடியும் என்று அது கணக்கு போட்டது. இந்த எண்ணத்துடன் ஹோம்ஸின் முதுகை பார்த்து ஒரு முறை பலமாக உருமியபடி திரும்பியது. ஆனால் அது திரும்பியபோது அதன் பார்வையில் ஒரு அடர்ந்த மூடுபனி தென்பட்டது. அந்த டிராகன் திகைத்து நின்றது. ஒரு வெள்ளை டிராகனாக இருப்பதால் அது ஒரு மாந்திரத்தால் உருவாக்கப்பட்ட மூடுபனி என்பதை எளிதில் கண்டறிந்தது. சாலியா நம்மை துரத்தி வந்துவிட்டாளோ என்று அது எண்ணியது. தன் இருப்பு தெரிந்துவிட்டதை உணர்ந்த கான் அந்த மூடுபனி மாந்திரத்தை கலைத்தான். அவனது பிரம்மாண்டமான சிறகுகளின் ஒரு பலமான அசைவில் அந்த பனி விலகி சிதறியது. அடுத்த கணமே கானின் அதீத டிராகன் ஒளிவட்டம் ஒரு புயலைப் போல சீறி பாய்ந்து அந்த 2 வெள்ளை டிராகன்களையும் நிலைகுலைய செய்தது. மெல்ல விலகும் அந்த பனிப்படலத்திற்குள்ளிருந்து பிளாட்டினம் நிறத்தில் ஜொலிக்கும் 2 கண்கள் மெதுவாக தோன்றின. அவனது ஆளுமையின் அழுத்தம் ஒரு மலையைப் போல அவர்கள் மீது இறங்கியது. அந்த 2 வெள்ளை டிராகன்களும் இருந்த இடத்திலேயே உறைந்து போனன. வயதான அந்த டிராகனின் முகம் வெளிரியது. அதுவும் ஹோம்ஸும் தங்களின் மஞ்சள் நிற கண்களால் கானை உற்று நோக்கின. என்னுடைய பொருட்களை திருடிவிட்டு இங்கிருந்து உயிருடன் தப்பிவிடலாம் என்று நினைக்கிறீர்களா? சுமார் 20 மீட்டர் நீளம் கொண்ட உடல் முழுவதும் வெள்ளி செதில்களால் மூடப்பட்ட அந்த பிரம்மாண்ட டிராகன் முழுமையாக வெளிப்பட்டது. கானின் கூர்மையான பார்வை அவர்கள் மீது பதிந்தது.
கானின் பார்வை பனிக்கட்டியைப் போல குளிர்ந்திருந்தது. ஆனால் அவனது குரலோ மிகவும் நிதானமாக இருந்தது. அந்த 2 வெள்ளை டிராகன்களும் கானை மிகுந்த எச்சரிக்கையுடன் பார்த்தன. திடீரென்று தோன்றிய இந்த வெள்ளி நிற டிராகன் அவற்றை பயமுறுத்தும் வகையில் ஒரு மாபெரும் சக்தியை வெளிப்படுத்தியது. அவனது தலையில் இருந்த 4 கூர்மையான கொம்புகளும் நிலவொளியில் வெள்ளி பாத்திரம் போல மின்னிய செதில்களும் வலிமையான உடலமைப்பும் அந்த 2 டிராகன்களையும் தங்களை விட தாழ்வானவர்களாக உணர செய்தன. டிராகன் இனத்திலேயே கானின் தோற்றம் மிகவும் தனித்துவமானதும் பிரம்மாண்டமானதும். அதனால்தான் வெள்ளி டிராகனான லூனா கூட அவனது அழகில் மயங்கியிருந்தாள். அவனது உடல் அழகை தாண்டி அவனை சுற்றியிருந்த அந்த அமைதியும் காலத்தை கடந்த ஒரு சக்தி அவனை ஒரு சாதாரண டிராகனிடமிருந்து முற்றிலும் வேறுபடுத்தி காட்டியது. "நீ யார்? ஏன் திடீரென இங்கே தோன்றிமாய்? என்னுடைய செல்வத்தை தேடி வந்திருக்கிறாயா?" என்று அந்த வயதான வெள்ளை டிராகன் தன் கையில் இருந்த திருட்டுப் பொருட்களை இன்னும் பலமாக இறுக்கிக் கொண்டு மிகுந்த எச்சரிக்கையுடன் கானை பார்த்து படபடத்தது. கானின் முகப்பாவனை மாறவில்லை. அவனது குரல் இன்னும் நிதானமாக ஒலித்தது. "நீங்கள் யாரென்றா கேட்கிறீர்கள்? சற்று முன்பு நீங்கள் திருடி வந்தீர்களே, அந்த இடத்தின் உரிமையாளன் நான்தான்." சமீபத்திய விழிப்புணர்வுக்கு பிறகு கான் பல விஷயங்களில் அலட்சியமாக மாறிவிட்டான். அவனுக்கு இப்போது எதை பற்றியும் கவலை இல்லை. ஆனால் அவனது செல்வக் குவியல் மட்டும் எப்போதும் அவனது இதயத்திற்கு நெருக்கமான ஒன்றாக இருந்தது. நற்குணம் கொண்ட வெள்ளை டிராகன்களாக இருந்தாலும் சரி, திருடர்கள் அதற்குரிய விலையை கொடுத்தே ஆக வேண்டும் என்பது டிராகன்களின் பொதுவான விதி. புகழ்பெற்ற பழங்கால டிராகன்களாக இருந்தாலும் சரி, டிராகன் கடவுள்களாகவே இருந்தாலும் சரி, இந்த உள்ளுணர்விலிருந்து யாரும் தப்ப முடியாது. தனது செல்வக் குவியலின் மீதுள்ள ஆதல் என்பது ஒவ்வொரு டிராகனின் ஆன்மாவிலும் ஆழமாக பதிக்கப்பட்ட ஒன்று. நீங்கள் வெள்ளை டிராகன்கள் எப்போதும் வேஷக்காரர்கள். மற்றவர்கள் முன்னால் கருணை மித்தவர்கள் போல நடிக்கிறீர்கள். ஆனால் இப்போது என்னுடைய செல்வத்தை திருட பார்க்கிறீர்கள். பொய். இது உன் எல்லை என்று சொல்கிறாயா? அந்த இடம் தெளிவாக சாலியாவுக்கு சொந்தம். இருவரது உருவமும் கிட்டத்தட்ட சமமாக இருந்ததால் அந்த வயதான வெள்ளை டிராகனுக்கு பெரிய அளவில் பயம் ஏற்படவில்லை. கானின் ஆளுமை மிரட்டும் வகையில் இருந்தாலும் அந்த வெள்ளை டிராகன்கள் ஏற்கனவே கானால் விரட்டியடிக்கப்பட்ட விஷயத்தை அவன் அறிந்திருக்கவில்லை. கான் தற்செயலாக இந்த பக்கம் வந்து தான் வைத்திருக்கும் செல்வத்தை பார்த்து பேராசை கொண்டு பொய் சொல்கிறான் என்றே அவன் நினைத்தான். கான் எதையும் விவாதிக்கவோ அல்லது விளக்கமளிக்கவோ விரும்பவில்லை. 2 வாக்கியங்களிலேயே அவனது பொறுமை முழுவதுமாக தீர்ந்துவிட்டது. அவன் ஒரு மந்திரத்தை உச்சரிக்கத் தொடங்கினான். கானின் முன்னால் பிளவுகளுடன் கூடிய கொழுந்துவிட்டு எரியும் 2 நெருப்பு பந்துகள் தோன்றின. அவை கடும் சிவப்பு நிறத்தில் பிரகாசித்தன. அவனை சுற்றியுள்ள காற்று வெப்பமடைந்து அனலாக மாறியது. முஷ்டி அளவுக்கான ஒவ்வொரு நெருப்பு பந்தும் அங்கிருந்த 2 வெள்ளை டிராகன்களையும் இலக்கு வைத்தன. அந்த நெருப்பு பந்துகளிலிருந்து வெளிப்பட்ட வெப்பத்தை உணர்ந்ததும் 2 வெள்ளை டிராகன்களின் முகமும் உடனே மாறின. பனி சார்ந்த உயிரினங்களாக இருப்பதால் அவை எதுக்கு பயப்பட வேண்டும் என்பது கானுக்கு நன்றாக தெரியும்.